இப்போ இருக்க ஆட்சியை தொடலாம்னு நினைக்கிறீங்களா, இல்லை புதுசாக யாராவது வரலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்னா? என்னை பொறுத்தளவுக்கு இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் நடக்குது. எந்த எல்லாம் சும்மா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அது நடக்குது, இது திருட்டு நடக்குது, கொள்ளை நடக்குது, கற்பழிப்பு நடக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து எதிர்க்கட்சிக்காரங்க அதுமாரி எதாவது 1000 சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நல்லது நடக்கலை சொல்லுங்கள். என்ன இல்லை, எல்லோரும் நல்லா தாங்கிறாங்க. யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. நாங்களும் நல்ல மாரியாக தான் போகிறோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல மாரியாக போகிறாங்க. எங்கள் பொண்ணுங்கள் நைட்டில் வேலைக்கு போயிட்டு வராங்க, நல்ல மாரியாக தான் போயிட்டு வராங்க. அப்புறம் என்ன இதுக்கு மேலே, இந்த ஆட்சிக்கு மேலே என்ன வேணும்? வேறு எல்லாம் நல்லது தான் செய்கிறாங்க. வேறு என்ன செய்யலை? வேறு எல்லாம் பக்காவாக செய்கிறார் முதலமைச்சர். நான் பக்காவாக திட்டம் போட்டு எப்படி நான் கட்சியை கொண்டு போகணும், ஆட்சியை கொண்டு போகணும் அப்படின்னு எல்லாமே கரெக்டாக செய்யும் போது அப்புறம் எங்களுக்கு வேறு என்னத்துக்கு வேறு ஆட்சி? இந்த ஆட்சியை தொடரணும். எங்களுக்கு நல்லா தான் செய்கிறார். இல்லை அப்படின்னா இப்போ கவின் லாஸ்ட்டில் கவினோட அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் இஷ்யூ நினச்சிப்பேன். கவின் ஒருத்தர் கொல்லப்பட்டார், ஒரு ஆணவ படுகொலை. அதுக்கு தான் அவர் சாரி கேட்டார். எந்த முதலமைச்சர் சாரி கேட்டிருக்காங்க இது வரைக்குமே? எந்த முதலமைச்சர்? அது வந்து அஜித்குமார் அவங்களும் சாரி கேட்டாங்க. சாரி. அது இன்னொன்று, இந்த தூத்துக்குடியில் அத்தனை பேர் சாக வச்சாங்க. அப்போ இந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்? டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணுன்னாரு. இவர் அப்படியே சொன்னார், சாரிங்க உங்களுக்கு எல்லா பக்கத்துணையாக நான் நிற்கிறேன்னு எல்லாமே செய்கிற போது அப்புறம் என்னத்துக்கு எங்களுக்கு வேறு ஒருத்தர் புதுசாக டிஎம்கே வந்து செய்யாததை இவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? புதுசாக வர்றவர் என்ன செய்வார்? 50 வருஷமாக நாங்கள் இந்த ஆட்சி செஞ்சுன்னு வர்றாங்க. இதுக்கு மேலே இவங்க என்ன செஞ்சுறாங்க? தேனாலும் பாலாரும் ஒன்றா ஓட்டுருமா? இவர் வந்த உடனே ஒன்றுமே முடியாது. இப்போ இருக்கிற ஆட்சி நல்லா தான் நடக்குது. இதே நல்ல மாதிரியாக இதே தொடர்ந்தாலே போதும் எங்களுக்கு.